சோக்கா இருக்கா வரவாச்சார ஏய் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு விளையாடாம படிக்கணும் ஆமாண்டி ஐயா அதுக்கு என்ன சிரிப்பு பண்ணி கிடக்கு சீ போடி டேய் மச்சி வாங்கடா டேய் புறடா பட்ட பகல ஒரு பொண்ணை தொத்திட்டு ஓடுறானுங்க பாவமே நாடே குட்டிச்சுவரா போச்சுப்பா என்னம்மா உன் தங்கச்சியை 4-5 மடங்கு துரத்திட்டு போறாங்க என்னாச்சுமா தங்கச்சி 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 உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கின பாவிகள் அத்தனை பேரையும் பழி வாங்காம நான் சாக மாட்டேன். அதுதான் என் லட்சியம். உண்மையில ஆன ஆளுவற்ற இடத்துல ஒருத்தர் கொலை பண்ணதுக்காக உன்னை கைது செய்யறேன். ஆமா
வந்ததுல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நான் ஜெயிலுக்கு வந்ததுக்காக கவலைப்படல. என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் கொல்லாம வந்துட்டனே, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற போதெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வருது. நான் படிச்சவன், ஆனா வேலை கிடைக்கல. என் தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதுக்காக பந்தயம் வச்சு பல பேரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சேன். அதுல ஒரு நாள் ஒரு நாடகக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டேன். அதை என் தங்கச்சியும் பார்த்துட்டா. லட்சுமி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இந்த அண்ணனோட அன்பு பரிசு இந்த வாங்க. லட்சுமி, இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட காசு எது? நான் திருடல, ஏமாத்தி பணம் பறிச்சேன். அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தானே ஒரு மாப்பிள்ளை 10,000 கொண்டாலும் கேட்டானே, நான் எங்க போவேன்? வேலை தேடி அலைஞ்சேன். என் செருப்பு தேய்ச்சுதான் மிச்சம். கடைசியா ஒரு திட்டம் போட்டேன். யாரையும் ஏமாத்தாம என் சாமர்த்தியத்தை அஸ்திவாரம் வச்சு பணம் தந்தேன். உனக்கு தெரியுமா, இதுவரைக்கும் நான் 8,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். 8,000? ஆமா, இன்னும் 2,000 ரூபாய் தான் பாக்கி. அதுவும் கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தை நான் நடத்திட்டா இப்படி யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், இப்படி பணம் சம்பாதிக்கவும் மாட்டேன். கடைசியா எனக்கு 2,000 ரூபாய் தான் பணம் தேவைப்பட்டது. ஒரு சீமாட்டியோட படுக்கைக்குள் நுழைஞ்சா எனக்கு அந்த பணத்தை தரதா என் நண்பர்கள் பந்தயம் கட்டினாங்க. நானும் கடைசி நாள் தானு ஒத்துக்கிட்டேன். அந்த சீமாட்டோட கார் முன்னாடி போய் விழுந்த காக்காவளி பந்த மாதிரி நடிச்சேன். அவளும் அதை நம்பிட்டான். எனக்கு காக்காவளி பண்ணு நீங்க எல்லாம் நம்பிட்டீங்கல்ல, அது போதும், நான் பொழைச்சுக்குவேன். தம்பி, என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசை. உன் மூஞ்சிக்கு நடிப்பே வராது என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. அதான் ஒரு சின்ன சோதனை. படிச்ச நீங்களே ஏமாத்துறீங்களே, அது போதும், நான் வரேன். பாபா. கொஞ்சம் நெல்லுப்பா. நம்ம விடலாம், ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா பாப்பா வா தம்பி. அம்மா. அக்கா, என்னக்கா? என்னமோ தெரியலப்பா, நெஞ்சு வலிக்குதுப்பா. டாக்டர் ஃபோன் பண்ணுவா. வேண்டாம்ப்பா, அடிக்கடி வர நெஞ்சு வலி. தடை விட்டா சரியா போகும். தடை விடுறியாப்பா? வீடா விபச்சாரப்படுதியா? உன்னை பத்தி பல பேர் பல விதமா சொன்னாங்க, ஆனா நான் நம்பல. இப்ப உன்னை நேரைய பார்த்துட்டேன். மானமுள்ள எந்த புருஷனும் உன்னோட வாழ மாட்டாண்டி. அடி கழுத. பெண்டாட்டியை கொண்ட அந்த படுபாவி பழியை என் மேல சுமத்தான். நானும் இங்க வந்துட்டேன். ஆமா, ஒரு தங்கச்சி எங்க இருக்கு? புதுக்குடி வனம் சொந்த ஊர். அங்க உறவுக்காரன் வீட்டுல இருக்கா. அந்த ஊர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை பார்க்கறதா எனக்கு லெட்டர் எழுதியிருக்கா. நீ உன் தங்கச்சியை பார்க்கணும், நான் என் தங்கச்சியை கொண்டவங்களை தேடணும். அதுக்கு வழி இங்கிருந்து தப்பிக்கிறது தான். அவன் கொலை செஞ்சவன் ஜெயில தப்பிச்சு வந்துட்டான். வாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். வாங்க வாங்க.
ரவி ஏதுடா அந்த துணி எல்லாம்? டேய் எப்படியோ கிடைச்சது, போட்டுக்கடா. புதுக்குடிவனம் போலாம். புதுக்குடிவனம் நல்ல ஊர் இல்லையா தர்மலிங்கம்? எங்க அண்ணன் நாகலிங்கம் தேர்ந்தெடுத்தா நல்லா தானே இருக்கும். நாம ஏற்கனவே கொள்ளடிச்ச பணப்பட்டி சேர்த்து பார்க்க ஜனங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு உதச்சு ஊற விட்டே விரட்டிட்டானுங்க. ஆனா பாவம் இந்த புதுக்குடிவனத்து ஜனங்க சுத்த ஏமாளியா இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், நான் வழக்கப்படி பெரிய மனுஷனாவே நடிக்கிறேன். நீ எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த ஊரையே கொள்ளையடி. அதுக்கப்புறம் அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டு அடுத்த ஒரு பார்ப்போம். அதுக்காகத்தானே தம்பி நாம ஜென்மமே எடுத்திருக்கிறோம். 2 கைதிகள் ஜெயில விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல சார்? அவங்க ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க சார். அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நகரத்தை சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் போலீஸ் அமைச்சிருக்கு சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம் சார். சரி, சீக்கிரம் கண்டுபிடிங்க. எஸ் சார். ஐயா, இங்க நாகலிங்கங்கிறது பசிய போக்கிட்டு இருக்காங்க. ஐயா, நாங்க 2 பேரும் வெளியூருங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நாங்க உங்களை தேடி வந்தது இங்க தங்கறதுக்காக வந்திருக்கீங்க. இவர் பௌர்ணமியில பிறந்தார், அவர் அமாவாசையில பிறந்தார். டேய் மாத்தி சொல்லாதடா, எனக்கு எல்லாமே தெரியும். பாப்பா வந்திருக்கிற விருந்தாளிக்கு குடிக்கிறது ஏதாவது உட்காருப்பா. அண்ணா வாடா ராஜா, வேல்முருகா போதுமா? தம்பி, நீங்க எத்தனை நாள் வேணா இங்க தங்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஐயா, நீங்க ஒரு தெய்வம்னு சொல்லுவேன். தெய்வத்துக்கு சேர வேண்டிய பெருமையை நான் தட்டி பறிச்சிடக்கூடாது பாரு. அதனால தான் என் கழுத்திலேயே கட்டி வச்சிருக்கிறேன். சரி சரி, கொடுமா. கொடுக்க என்னம்மா ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, தாயில்லா பொண்ணு, நாகரிகமா வளர்த்துட்டேன். ஐயாவை போலவே இவங்களுக்கும் பரந்த மனசு. பாப்பா மேல போய் துணி மாத்தி போ. ராஜா, பூஜா, ஐயா என்னங்கடா ராப்பிச்சக்கார மாதிரி தம்பிங்களை மேல கூட்டு போட்டு. அப்போ நாங்க ரவி, இந்த நாகலிங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருல்ல? இல்ல? ஆமா. என்ன ஒரே சத்தம்? மாதிரி மாசம் மாசம் வீசி எரிஞ்சு நீங்க தப்பிச்சிருவீங்க. அந்த ஏழைகளை காப்பாற்ற வேண்டாமா? தேவையில்லாத தேசத்துல நாட்டுக்கு தியாகம் பண்ணவெல்லாம் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறான். ஊருக்கு உபகாரம் பண்ணிட்டு உருப்படாம போக சொல்றியா? உங்களுக்கு பயம்னா வழியை விடுங்க, நாங்க போய் அந்த அக்கிரமத்தை தடுக்கிறோம். உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றது கேளு. தயவுசெய்து மேல போங்க ப்ளீஸ். போங்கப்பா. கொண்டாட்டி என்ன பாடுபடுத்தான் பாருடா. அவனேதான் உண்மைனா என் தந்தையோட சாவுக்கு காரணமா இருந்தவங்கள ஒருத்தன். அவனை பிடிச்ச அந்த குடத்தையே பிடிச்சிடலாம். அப்ப வா போலாம். அந்த விட மாட்டாரே. இப்ப என்ன பண்றது?
எங்க இருக்கு? எதுக்காக ஊமை மாதிரி நடிச்ச? எனக்கு எல்லாமே தெரியும். ஏப்பா, நான் இவ்வளவு சொல்லிய நீங்க வெளியே போயிட்டு வரீங்கல்ல? ஆமா, இந்த கிராமத்துல எவ்வளவு கொடுமைகளை பார்த்தோம் தெரியுமா? ஏங்க நாங்க கல்மலையை பார்த்திருக்கோம், மண் மலையை பார்த்திருக்கோம். ஆனா பிழமலையை பார்த்ததே இல்லை. அதை இங்கதான் பார்த்தோம். இவ்வளவு கொடுமைக்கு காரணம் ஒரு கல் நெஞ்சக்காரன். அவன் யாருன்னே தெரியல. அவனை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டம் எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த பாவிகளுக்கு மத்தியில ஒரு ஊமையனை பார்ப்பேன். ஆமா, அவன் என் தங்கையோட மரணத்துக்கு காரணமா இருந்த மர்ம கூட்டத்துல ஒருத்தன். அப்படின்னா அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தோட தலைவனும் இங்கதான் இருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு உயிரை வாங்காமடா இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். தம்பி, உணர்ச்சி வசப்படாத. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம். வா வா. என் தங்கச்சி தேடி நீ வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நாம ஒரு தங்கச்சிக்காக வருத்தப்படுறோம். நம்ம கூட பிறக்காத 1000 தங்கச்சி இங்க அவதிப்படுறாங்க. நமக்கு ஏற்பட்ட துன்பம் கடுகு. இங்க நடக்கிறதோ கடன். இனிமே சுயநலம் வேண்டாம், பொது நலந்தான். ஊருக்கு உழைப்போம், நல்லது நடக்கும். அந்த ஊமையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். என்னப்பா, அதிகாலையிலேயே புறப்பட்டீங்க? நேத்து நாங்க போட்ட சபதத்தை மறந்துட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊமையை கண்டுபிடிக்கத்தானே? ஆமா, அவன் மூலமா அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க. நானும் அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். புறப்படலாமா? ஏன்பா, இவன் தான் ஊமையனா? என்ன அது கொடுமை? என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கு ஆதாரமா இருந்த ஊமையனை கொண்டுட்டாங்களே. எங்க உங்க கையில சிக்கிடுவானுட்டு அவனையே தீர்த்து கட்டிட்டானுங்கப்பா. அப்பா, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு இதே கதிதான்ப்பா. எதுக்கும் உங்க ஊரை பார்த்து போயிடுங்கப்பா. பிள்ளையாரப்பா, என்னுடைய வியாபாரம் நல்லா செழிப்படைஞ்சு நான் இன்னும் முன்னுக்கு வரணும். இந்த ஒரு கடை இல்ல, இதே மாதிரி இன்னும் 10 கடையை நான் திறக்கணும். அதுக்கு உன்னுடைய அருள் தான்ப்பா வேணும். ஐயோ, என் கண்ணு தெரியல, என் கண்ணு தெரியல. இது கள்ளச்சாராயா, கள்ளச்சாராயா. போலீஸ், போலீஸ், போலீஸ். என் கண்ணு வந்துருச்சு, என் கண்ணு வந்துருச்சு. இது வெள்ளத்தாராயா, வெள்ளத்தாராயா. ஏய் குண்டு, போடா 100 மில்லி. அது மில்லி இல்லடா, உன் குடும்பத்துக்கு வைக்கிற கொள்ளி. இப்படி பட்டைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் குடும்பம் மொட்டை தான். காலம் மாறி போச்சு. அது சரித்திர காலம், இது சாராய காலம். உனக்கு இது வேற ஒண்ணு. யாரா வந்து வண்டைய மேல போட்டது? இது வண்டு இல்ல தாத்தா, குண்டு. ஐயோ, குண்டா போட்டல. குண்டு போட என்ன தைரியம் வரல. அது போட்டோம் உங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு சொன்னாங்களே. எந்த மடம் பேர் சொல்றது? இது 80வது கல்யாணம். ஓஹோ, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடைக்கு வந்துட்டீங்களா? அதுங்க பொண்டாட்டி தேனில போன. அதான் அப்படியே தேனை சாப்பிட்டு போலான்னா. அது போட்டோம். உங்க மகன் எங்க இருக்கிறான்? இதோ இங்கே பக்கத்திலே இருக்காங்க. அட பாவி, நீமா? ஆமா, உன் மகன் என்ன பண்றான்? இததான் பண்ணினுக்கிறான். அட பாவி, நீமா? ஏண்டா, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாளே? பிறந்துருச்சே, புள்ள பிறந்துருச்சே. புள்ள எங்க? பக்கத்துல இருக்கிறான். அட பாவி, நீமா? நான் குடிக்கல, ஊத்தி குடுக்குறேன். அட பாவிகளா, குடும்பம் குடும்பமா குடிச்சு சாகுறார்களே. இந்த நாடு உருப்பிடுமா? இந்த நாட்டை நான் எப்படி பேச போறேன்? துக்கத்தோட அடைக்குதே. குண்டு, குண்டு, பரம்பரை குடிகார ராமசாமி அண்ணே, உங்க துக்கத்தை போக்குறதுக்கு சிறந்த மருந்து இதோ. என் துக்கம் இந்த சில்லறையில போமாடா. மொத்தத்தை குடுறோம். இதோ இதோ. அப்பா, இப்ப தாண்டா என் துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்னடா இது அக்கறமா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. நீதான் ஒண்ணும் பண்ணலையே. ஒவ்வொரு கடையில குழு குழுன்னு ஏசி போட்டு சாராயத்தை குடுக்கறானுங்க. 100 மில்லிக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 200க்கு ஒரு சோடா, 300க்கு ஃபேண்டா,
500க்கு ஆட்டம் அப்படின்னு குய்ய முறையோட கத்துறானுங்க. தேவடியா பசங்களா எங்களை ஏமாத்துறீங்களா? இருக்குல்ல இங்கேயும் என்னடா இருக்கு? என்ன சாராய மில்லுக்கு ஜே, சமபந்தி விருந்துக்கு ஜே, தாலிக்கும் கம்மலுக்கும் ஜே, தாய்மார்கள் பொறுமைக்கு ஜே. வணக்கம் சொல்லி ஏத்துக்கிட்டோம், வகையில்லாம மாட்டிக்கிட்டோம், ஆசைப்பட்டு போட்டுக்கிட்ட ஜே, பூந்து ஆட்டுதடா எல்லாரையும் ஜே. பச்சை மிளகா விலை ஏறி போச்சு, அது பச்சையா உருவா மாறி போச்சு. பச்சை மிளகா விலை ஏறி போச்சு, அது பச்சையா உருவா மாறி போச்சு. மிளகா இப்போ 30 காசு, நீ 300 போட்டுக்கிட்டு மேடையில் பேசு. சீலடிச்ச பாட்டிலுக்குள் சீக்கிரட்டா பூந்துக்குச்சு, கல்கட்டா சல்பட்டா டோய் 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 டோய். பச்சை மிளகா விலை ஏறி போச்சு, அது பச்சையா உருவா மாறி போச்சு. பச்சை மிளகா விலை ஏறி போச்சு, அது பச்சையா உருவா மாறி போச்சு. அது பச்சையா
என் தங்கச்சி கிடைப்பானடா? கவலைப்படாதடா, உன் தங்கச்சி நிச்சயமா கிடைப்பா. ஐயா 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 ரவி, யாரோ ஒரு பொண்ணு கூப்பிடுறாடா. போடா, சாராய கடை வாசல் நின்னு ஒரு பொண்ணு கூட்டா அது சரியில்லைன்னு அர்த்தம்டா. வாடா. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலடா. வாடாண்ணா. உள்ள இருக்கிற எங்க அப்பாவை கூப்பிடுறதுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன செய்வேன்? இனி அனுமதி தேவையில்லை. இப்படியா? நானே போறேன். ஏய், யாரு நீ? நான் தாண்டா அடுத்த பராசக்தி. ஓ, நீதான் சில்லற வேலையெல்லாம் சரியா? ஆமாண்டா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிகளா இவனை? அந்த பொண்ணை காணமே. அதோ போறல. எங்கடா அந்த பொண்ணை காணோம்?
இந்த பக்கம் தான் போனா. வாங்க வாங்க வாங்கடா வாங்க. யார் நீங்க? வாங்க நீங்க. யார் நீங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க யாரு? அப்பாவிகள், பாதிக்கப்பட்ட அனாதைகள். எதுக்காக மறைஞ்சு வாழ்றீங்க? இதோ ஒட்டிய வயிறும் வற்றிய உடலமா காட்சி அளிக்கிறாங்களே, இவங்களை இந்த கதிக்காளாக்கி அந்த பாவிங்க மேல பாயத்தான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது. இந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமாப்பா, இந்த வாயில்லா பூச்சியுடைய சொத்தையும் சுகத்தையும் ஒரு திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிடுச்சு. தெரியும், நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க, என் பொண்ணை என்னடா பண்ணீங்க பாவீங்களா? என் பொண்ணுங்கடா. இந்த அம்மாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இந்த அம்மாவோட ஒரே மகளை கொலை செஞ்சுட்டாங்க. அன்னிலிருந்து இந்த அம்மா பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதோ பாத்தியா, இவன் கொள்ளைக்காரங்க கையில நியாயம் கேட்க போனா இப்போ கையையே எழுந்து நிற்கிறான். போது நிறுத்துங்க. இந்த கொடுமைகளை அளிக்க வழி இல்லையா? இருக்கு. அதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் வீரர்களா உருவாக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க உதவி உண்டு. என் தாய் மேல், என் தமிழ் மேல், என் உயிர் மேல் ஆணை. இது சத்தியம். அதோ பாத்தீங்களா, இவங்கெல்லாம் நமது கூட்டாளிகள். வரும்போது மனிதர்களா வந்தோம், போகும்போது வீரர்களா போறோம். நீங்க காட்டுல, நாங்க எதிரியின் கூடாரத்துல. வாழ்க நமது கூட்டம். நீங்க எங்கப்பா போயிருந்தீங்க? இந்த பொல்லாத ஊர்ல ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களோ என்னவோன்னு பயந்துட்டு இருந்தேன். நாங்க பாதிக்கப்பட்ட அப்பாவி ஜனங்க மறைஞ்சிருந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். யாரவங்க? இந்த ஊர்ல இருக்கானே ஒரு மோசக்காரன், அவனால பாதிக்கப்பட்டவங்க பல பேரை பார்த்தோம். அதுல கை இழந்தவங்க, கால் இழந்தவங்க, கட்டின மனைவி இழந்தவங்க, இப்படி பல பேர். அவங்க சொன்ன கதை எங்களாலே தாங்கிக்க முடியல. ஒரு ரயிலையே திட்டமிட்டு கொளுத்துறாங்களாம், அத்தனை பேர் செத்தாங்களாம். இப்படி ஒன்னா ரெண்டா தினம் பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்க எல்லாருமே சீக்கிரமா செத்து போயிடுவாங்கன்னு சொல்றியா? அதுதான் இல்ல, அடிக்க அடிக்க பூனைகள் கூட வீரர்களா மாறும். இன்னைக்கு காத்து தசை மாறி வீச தொடங்கியாச்சு. ஆமா, அந்த கூட்டம் பொங்கி எழப்போகுது, போராட போகுது. அது சாதாரண போராட்டம் இல்ல, அதிகாரத்துக்கும் ஆகாரத்துக்கும் நடக்க போற பயங்கர போராட்டம். சபாஷ், அவங்க வீரத்தை நான் பாராட்டுறேன். அவங்களுக்கு உடனடியா நான் உதவி செஞ்சாகணும். இல்லன்னா என் தெய்வம் கூட என்ன மன்னிக்காது. வாங்கப்பா போகலாம். அது முடியாதுங்க. ஏன்பா? அந்த இடத்துக்கு போக வழி தெரியாதுங்க. என்ன அந்த ஆளுங்க கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போனாங்க, திரும்பவும் அதே மாதிரி அனுப்புனாங்க. ஐயோ, அந்த அப்பாவிங்களுக்கு உதவி செய்ய முடியாம போயிருச்சப்பா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சந்தர்ப்பம் வரும்போது நாங்களே கூட்டிட்டு போறோம். செய்யுங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க, நிரந்தரமா தங்குங்க. இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துங்கப்பா. பொங்க 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 பொங்க. Good night. தர்மலிங்கம், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உன்னை திடீர்னு எச்சரிக்கை. தலைக்கு மேல கத்தி ஊசலாடிட்டு இருக்கு. நீ என்னடானா தோட்டத்துல சரசம் ஆடிட்டு இருக்க. அதுல என்னென்ன தப்பு? நீங்க நல்லவனா ஊருக்குள்ள நடிக்கணும், நான் கெட்டவனா ஊர் சொத்தை கொள்ளையடிக்கணும். இதுதானே நம்ம திட்டம். அந்த அந்தரங்கமான ஆனந்த வாழ்க்கைக்கு தான் இப்ப ஆபத்தே வந்திருக்கு. உன்னாலையும் துறைமரவல என்னாலையும் பாதிக்கப்பட்ட ஜனங்க ஒரு தனி படையை உருவாக்கிட்டாங்க. உன்னையும் என்னையும் கண்டுபிடிச்சு அழிக்கிறதா அவங்களுடைய ஒரே லட்சியம். அப்ப சொன்னது யாரு? என் வீட்டுல விருந்தாளியா இருக்கிற 2 பேர். அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்கணுமே. எனக்கும் அதே சந்தேகம் உண்டு. நான் கொண்டு வர வேண்டியதான அவங்க தலைகளை. அவசரப்படாத. பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி அந்த 2 பேருக்கு நான் ஏன் சோறு போட்டு வச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த அந்நிய கூட்டத்தோட ரகசிய இடத்தை தந்திரமா கண்டுபிடிக்கத்தான். அண்ணன்னா அண்ணன் தான். டைமதி, என்னடா இது சாரா கழுதம்மா இருக்கு? கொஞ்சம் கடமை. சாமி, சாமி. ஏமா, உன்ன மாதிரி பெண்கள் இந்த கடவாசல்ல நிக்கலாமா? அது என் தலை விதி. சாமி, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுமா. எங்க அப்பா காலையில உள்ள போனாரு.
இன்னும் திரும்பி வரவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோ, அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? என்னது கருமம் கருமம், நான் நாளை காலையில காசிக்கு போறவன் என்ன போய் இந்த கடைக்குள்ள போ சொல்றீங்க, இது நியாயமா அம்மா? சாமி, இதையும் ஒரு தெய்வ தொண்டா நினைச்சு இந்த அனாதையை காப்பாத்துங்க சாமி. அடாதம்மா அடாத, உன் கண்ணீர் என் கடமையை உணர்த்திருச்சு. நான் உள்ள போய் உங்க அப்பனை கூட்டிக்கிட்டு வர்றது மட்டும் இல்ல, அவனை திருப்பி அழைச்சிட்டு வரேன். அடட சாமியாரு, நம்ம கடைக்கு வராதவங்க யார் இருக்காங்க? ஆமா, எத்தனை மில்லி வேணும்? என்ன தொடாதம்மா, நான் காசிக்கு போறேன். அப்பயே இங்க வந்தீங்க? நான் ராமசாமியை பார்க்கணும். ஓஹோ, நம்ம ராமசாமியா? சரி வா சாமி. சாமி ராமசாமி. ராமசாமி ராமசாமி, என் பேரை சொல்லி கூப்பிடுறது ராமசாமி, இப்படி கடலை வாங்கி வாங்கி குடிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அது பாயசம்டா. யா சாமி, ராமசாமிக்கு இது பாயசம் மாதிரி, பேசாம கிராசிய கிடைக்காம போறிய. ராமசாமி, மது எதிரின்னு அரசாங்கம் மூளைக்கு மூளை எழுதியிருக்கேன், அதை நீ படிக்கலையா? ஏன் சாமி, எதிரிய நேசின்னு பைபிள்ல எழுதி இருக்கேன், அதை நீங்க படிக்கலையா? அத்தாட அரசாங்கமே இந்த கடைகள் எல்லாம் திறந்து இருக்குது, அப்புறம் எழுதி என்ன பிரயோஜனம்? அதுக்காக 24 மணி நேரமும் தண்ணீரிலேயே மூழ்கி கிடக்கிறதா? 24 மணி நேரமும் மீன் கூட தான் தண்ணியிலே முழுகி இருக்கு, அது என்ன செத்தா போச்சு? சுறுசுறுப்பா நீந்திக்கிட்டே இருக்கு, அதை புடிச்சு சாப்பிடல நம்ம. ராமசாமி, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? கேக்குறேன் சாமி. இப்படி தினம் தினம் பிடிச்சிட்டு இருக்கீங்களா, செத்துருவேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நீ இந்த குடியை நிறுத்தும். நிறுத்துறேன், அப்புறம் நேரா வீட்டுக்கு போகணும். போறேன், அப்புறம் உன் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்குறேன், அப்புறம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பண்றேன், அப்புறம் ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கும், போறகட்டும், அப்புறம் அதை தூக்கி கொஞ்சம் விளையாடு. விளையாடுறேன், அப்புறம் என்னடா ராமா கோவிந்தான்னு காலத்து தள்ள வேண்டியிருக்கா? தள்ளுறேன், அப்புறம் உனக்கு வயசாயிடும், தாங்க வேண்டியதானே? அங்க வாங்க சாமி, அப்பவும் சாவத்தான போறோம், அந்த கழுதை இப்பவே செத்தா என்ன? எதையும் தள்ளி போடக்கூடாது சாமி. ராமசாமி, நீ சாதாரண மனுஷன் இல்லடா, தத்துவ மேத வரலாற்றாடா. என் கண்ணையே திறந்துட்டியே சாமி. இத துறந்தா எல்லாம் தானா துறக்கும். அப்படியா? எங்க எங்க மெல்லியம்மா கொண்டா. குடியா? குடிங்க சாமி, நீங்க குடிக்கிற கஞ்சா மாதிரி தான். அடேப்பா, ஆட்டாதீங்க. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். அடே ராமசாமி, காசி ராமேஸ்வரம் எல்லாம் இது உள்ளேயே இருக்கு. இந்தாமா, இந்த கமண்டலத்திலையும் கொஞ்சம் கரைச்சு கொடு. காசு ஜாமியார்கிட்ட ஏதும்மா காசு? பிச்சை எடுத்து கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல அவரால் பிச்சை எடுக்க முடியாதுமா, என் அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. நிரப்பு. அப்பா சாப்பிடுங்க சாமி. சாமியா? ராமசாமி, சாமி. இனிமே நான் சாமி. நீதான் எனக்கு குரு, சாமி, தெய்வம் எல்லாம் என்ன ஆச்சரியம். ஐயோ, அவச்சாரம் அவச்சாரம். இந்த பாட்டில் கொடுங்க சாமி. எங்க அப்பா பாத்தீங்களா? மகளே, உன் அப்பாவை கண்டேன், களி கொண்டேன். அவன் என்னை திருத்தி விட்டான், அவன்தான் எனது தெய்வம். ஐயா, நீங்களுமா? நானும் தான். நான் கடவுளை தேடி காசிக்கு புறப்பட்டேன், அவன் காசியில் இல்லை. இதோ இங்கே உள்ளே இந்த கடையில் உள்ளே இருக்கிறான். அவன் தெருவுக்கு தெரு இருப்பான். இனி அவன் வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும். வேண்டும் வேண்டும். இனி எந்த அரசாங்கம் வந்தாலும் அதற்கு உதவி செய்து மக்கள் எல்லோருடைய கண்களையும் அவன் துறக்க வேண்டும். துறக்க வேண்டும். ஐயோ, என் கையை எதுக்கு பிடிக்கிற?
அழகான சின்ன குட்டி கையை எதுக்காக பிடிப்பாங்க? கட்லுக்கு தான். அதுக்கு வேற அழைப்பார். என்னடி பெரிய கண்ணை மாதிரி அலட்டிக்கிற? நீ என்னடி சொல்ற? சரி வர. இவ்வளவு சீர்ன சீக்கிரமா சரின்ட்ட. வேற வழி. இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு சாராய கடை இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பெண்களோட கதி இதுதான். அதான் வேணும், வாப்பலாம். எங்க வீடு பக்கத்துல இருக்கு, அங்க போனவா. சரி வாப்பலாம். இதோ வீடா? இடம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா பேசுற. உடம்பு சூடேறி போச்சு. அப்படியா? தயாரா இருங்க, நான் உள்ள போய் இந்த துணி இதெல்லாம் தெரிஞ்சிட்டு பிறந்த நேரியாவா? சீக்கிரமா. என்னங்க, இங்கேயே இடம் சுத்தமா இருக்கு, இங்க வாங்க. நீ? நானும் நீங்க சொன்ன மாதிரி பிறந்த மேரியா இருக்கேன். அடுத்து நான் சூடு போறதுக்குள்ள இங்க ஓடிடு. போறண்டி. அடிச்சவன் அடிபட்டவன் மறக்க மாட்டாண்டி. திரும்பி வருவேன். ஓட்டா ஓடா ஓடு. தம்பி, ஏன் பாடுற? பசிங்க. இங்க இருக்குதுங்க, சரியா சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுங்க. அப்படியா? கொஞ்சம் இரு, வரேன். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பசினதும் நம்ம குரங்கெல்லாம் எங்கேயோ போய் பண்ணு கொண்டாந்து கொடுத்தீங்க. இந்த வாயில்லா பிராணிங்க நம்ம விடுதலை கூட்டத்துக்காக எவ்வளவு உதவி செய்யுது. இதுக்கெல்லாம் நாம எப்படி நன்றி செலுத்த போறோம்? ஆமா, இந்த சாப்பாடெல்லாம் மறைமுகமா நம்ம கூட்டத்துக்கு உதவி செய்யணும் கொடுத்தாங்க. சாப்பிடுங்க. இதெல்லாம் கூட அங்க கொடு. ராஜா, வா. என்னது? அரிசி? அடடே, இது உனக்கு எப்படி கிடைச்சது? ஒரு பேப்பர் கொடு. இதை கொண்டு போய் கொடு. முத்தம் கொடு. எனக்கு ஒரு முத்தம் கொடு. அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்திருக்கும் இடத்தை லட்சுமி காட்டுவாள். லாரிகளை மடக்கி செதுக்குப்பாறை பக்கம் கொண்டு வரவும். காத்திருக்கிறேன், ஜெயக்குமார். வா லட்சுமி, போலாம். அப்படியா?
வா போலாம். டேய் வாங்கடா, சீக்கிரமா அரிசி மூட்டை லாரியில ஏத்துங்கடா. யாருக்கும் தெரியாம எவருக்கும் சிக்காம கடத்தி ஆகணும். போன மாசமே 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. என்னப்பா லாரி ரெடியா? வா 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 போலாம். லாரிக்கு டீசல் போட்டு காத்தெல்லாம் பிடிச்சி செக்அப் பண்ணி வாய். சீக்கிரம். ஏண்டா இன்னுமா லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம். போ. யாரானே? நான் தான் சார் லாரி டிரைவர். என்ன ஒருத்தர் அடிச்சு போட்டு என் துணியை மாட்டிக்கிட்டு லாரி எடுத்துட்டு போயிட்டான் சார். அப்படியே எங்க அவரை காணோம்? செதுக்கு பாறை பக்கம் தானே வர சொல்லி எழுதியிருந்தாரு. காணுமே. உடனடியா லாரி எடுத்துட்டு போய் பசியால தவிக்கிற ஜனங்களுக்கு அரிசி எல்லாத்தையும் விநியோகம் பண்ணி. சரிங்க சரிங்க. சீக்கிரம்.
போச்சு, பாழா போச்சு. நாம பிள்ளை அடிச்சு குளிச்சு வச்ச அரிசி எல்லாம் அந்த பாவி பட்டினி பசங்க சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறானுங்களே. இந்த அநியாயத்தை செஞ்ச 2 பொடி பயல்களையும் இன்னும் உன் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன். அவனுக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க வேணாமா? சொல்லுனே. எனக்கு மட்டும் அந்த ஆத்திரம் இல்லைன்னு நினைக்கிறியா? சொத்து போனா பரவாயில்லப்பா, உயிரை காப்பாத்திக்கோனா. அது மட்டும் இல்லப்பா, நம்ம அழிக்கணும் துடிக்கிற அந்த பொடி பயலுங்க இந்த பசங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம அனுசரிச்சு தான் போகணும். பேசிக்கிட்டே அதுக்குள்ள நாம சேர்த்து வச்சதெல்லாம் அவனுக்கு வீதியில வீசி எரிய போறானு. நீ கவலையே படாத, அவனுங்க அரிசி கொடுக்கறத பாராட்டுற மாதிரி ஒரு விழாவே வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவனுங்களை மயக்கிறதுக்கு ஒரு நாட்டியமும் உண்டு. கையில வளையல்
என்ற கிராமத்துல ஒரு கொள்ளக்கூட்டம் அடிக்கடி ஜனங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு வர்றதா தகவல் வந்திருக்கு. ஆமா சார், ஜனங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போறாங்களா சார்? யார் அவங்க? அவங்களை கண்டுபிடிக்க தனி போலீஸ் படையை நியமிச்சிருக்கேன் சார். வெரி குட், அவங்களை சீக்கிரமா கண்டுபிடிங்க. எஸ் சார். ஆமா, எந்த கோட்டையை பிடிக்க இப்படி சிந்தனை பண்ற? ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தால பாதிக்கப்பட்ட ஜனங்க பசியாலையும் பத்னியாலையும் சாகுறாங்க. ஐயோ பாவம். அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு ஒரு சின்ன ஆசை. ஐயா, ஆசையா சொன்ன உடனே எனக்கு அவன ஞாபகத்துக்கு வருது. வந்து எனக்கு புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுல புடவை இருக்கா? ஓ இருக்குதே. நான் கட்டி விடுவா? கட்டி விடு. பதிலுக்கு என்ன தருவேன்? முத்தங்கள் தர. இதெல்லாம் வேணாமா? பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? பின்ன சும்மா புடவை கட்டி விடுவாங்க. புடவை கட்டுறதுதான் எங்க தொழில். I am a great specialist in saree dressing and designing. அப்படின்னா புடவை கட்டுறதுல கை தேர்ந்தவன். எஸ், எனக்கு கூடி சீக்கிரம் டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க. மேலை நாடுகள்லாம் எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி மேல கிராக்கி யோசிக்கிறா. தொப்புளுக்கு கீழே புடவை கட்டினா ஒரு ரேட்டு, தொப்புளுக்கு மேல புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கன்னி பெண்களுக்கு புடவை கட்டினா ஒரு ரேட்டு, கல்யாண ஆணவங்களுக்கு கட்டினா ஒரு ரேட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப புடவை கட்டுறதுக்கு என்ன வேலை அது சொல்லு முதல்ல. 100 ரூபாய் நோட்டு ஒரு கட்டு இருக்கா? இருக்காவா? பீரோ நிறைய கட்டுக்கிட்ட அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு தடவை புடவை கட்டினா ஒரு கட்டு தரணும். 10,000 ரூபாயா? பின்ன இது இந்தியன் ரேட், சீப் அண்ட் பெஸ்ட். போ, யாருக்கு தெரியாம ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன். ஆதாரத்துக்கு ஆயுதத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு. இந்த பணம், இந்த புடவை கட்டி விடு. முதல்ல இதெல்லாம் அவுத்து போடு. கிசுக்கு துட்டு வாங்கில நீ அவுத்து. அவுக்கிறதுக்கு தனி ரேட். அவுக்கிறதுக்கு தனி ரேட்டா? அது நாளைக்கு தர முடியாது, இன்னைக்கு கொடுத்தாதான். எனக்கு அவுத்துக்கு தெரியும், நானே அவுத்துறேன். முதல்ல அந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. அந்த ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோ. போட்டியா? போற போக்க பார்த்தா உள்ளூர் வடைய வெளியூர் காக்கா கொத்திக்கிட்டு போயிட போல் இருக்குது. நாம தியாகி ஆயிடும். என்னாச்சு என்னாச்சு? இதுக்குதான் உடம்பு என்ன நாள் தெரியணும்ன்றது. லட்சுமி வந்துட்டியா? லட்சுமி, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஜெயக்குமார் கிட்ட பத்திரமா கொடுக்கணும், புரிஞ்சுதா? வாங்கிக்கிறா, பணத்தை வாங்கிக்க, பத்திரம். முத்த விடு. தேங்க்யூ, வெரி குட். பணம் தான், பணம் பத்திரம். பணத்தை பத்திரம் வச்சுக்கோ, கொண்டு போய் கொடுத்துரு. ஏய் ராஜா, பணம் கொண்டு இருக்கிறியா? தம்பி, உன்னைத்தான் நான் காலங்காலமா தேடிட்டு இருந்தேன். இப்ப எப்படி எவ்வளவு கச்சிதமா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? நீ யாரு, நான் யாரு, என்ன எதுக்காக தேடி பிடிக்கணும்? நீ தானப்பா அந்த புழுவோ பூச்சியோ பூனைங்களோ என்னவோ சொல்லுவாங்களே, அவங்களுக்கு தலைவன். ஆமா, அந்த புழுக்களையும் பூச்சிகளையும் புரட்சி வீரர்களா மாத்தினவன் நான் தான்.
அதுக்கு காரணமாயிருந்த ராட்சசன் நீதான். நான் என்னப்பா செய்தேன்? எனக்கு குழந்தை மனசுப்பா. ஓ, ஒண்ணும் தெரியாத பாப்பா. துப்பாக்கி, தோட்டா, பட்டா கத்தி, வெட்டருவாள், வெடிகுண்டு, தீப்பந்தம் இதெல்லாம் உனக்கு விளையாட்டு சாமான்கள் இல்ல? அதையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க இனத்தோட ஆயிரக்கணக்கான தலைகளை வெட்டி குவித்து சிரிக்க சிரிக்க பந்தாடின பச்சை குழந்தை நீ. ஏதோ நடந்து போச்சு. நமக்குள்ள சமாதானமா பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம்ப்பா. தம்பி, வாழறது கொஞ்ச காலம் தான். அத உல்லாசமா சல்லாபமா வாழ்ந்து அனுபவிக்கணும். நல்லா யோசி. இத பார், நான் மட்டும் மனசு வச்சா இந்த பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன். கோடீஸ்வரனா? ஆசை ஆசை ஆசை. டேய் போ போ. தம்பி, இந்த பொட்டி நிறைய கட்டு கட்டா நோட்டு இருக்குது. இதை எடுத்துக்கிட்டேன் இந்த ஊரை விட்டே போயிடு. சந்தோஷமா வாழ். என்ன யோசிக்கிற? குடி. தம்பி, இதுக்கு பதிலா அவங்க பதுங்கி இருக்கிற இடத்த எனக்கு காட்டி கொடுப்பல. கட்டு கட்டா நோட்டு கொடுக்குறீங்க, காட்டி கொடுக்காம இருப்பேன். அப்போ அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டுப்பா. போகலாம். நீங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு. தம்பி, என்னதே என் வீட்டுக்கு போறதா? ஆமாண்டா. அதான் இங்க கூட்டத்துக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்துட்டியடா. பேசாம போடா. டேய், அவங்க எல்லாம் காட்டி கொடுக்குறேன்னு சொன்னேடா படுபாவி பையல. காட்டி கொடுக்கிறது, கண்ல மண்ணை தூவுறது, அதிகாரம் போனது அங்க இங்க தாவறது, கூட இருந்த குழி பறிக்கிறது, இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஐயோ, என் பணம் போச்சு. இது உன் பணமா? ஏழைங்க விட்ட கண்ணீர், குட்டின வேர்வை, சிந்தின ரத்தம் இதெல்லாம் தான் அச்சடிச்ச நோட்டா மாதிரி இவ்வளவு நாளும் அலமாரில இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கே திரும்பி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தேங்க்ஸ். நின்னுடா. எதுவுமே கிடைக்காதுப்பா. நான் கேட்க வந்தது அது இல்லம்மா. உன்கிட்ட பணம் இருக்கா? இருந்தா நீங்க கேட்கறதுக்கு முந்தைய கொடுத்துருப்பேன்பா. வீட்டுல இருந்த எல்லா சாமானும் போச்சு. குடியினால உங்க மானமும் போச்சு. என்னால குடிக்காம இருக்க முடியலையம்மா. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்க துணை இல்லாம வந்தேன். ஆமா. அப்போ உங்களை நான் பார்த்தேன். என் குடும்பத்தை கொள்ளக்காரங்க அடிச்சிட்டாங்க. நான் ஒரு அனாதை, நீ ஒரு அனாதை. உன்னை என் மகனா ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னபடியே என் அன்பாவே வளர்த்தீங்க. இதெல்லாம் இப்ப ஏம்மா நீ சொல்ற? அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் செலுத்த வேண்டாமாப்பா? வாயை திறந்து பணம்னு கேட்டுட்டீங்க. அது எதுக்கா இருந்தாலும் நான் கொடுத்துத்தானே பத்திரணும். என்னம்மா சொல்ற? கொஞ்சம் இருங்க, வரேன். லட்சுமி, என்னம்மா இது? அதான் சொன்னேனேப்பா, நன்றி கடன். என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு புடவை தான். அம்மா, இந்த வீட்டுல என் மானதான்ப்பா பாக்கி இருக்கு. அதுவும் சாராய் கடை வழியா கந்த கடைக்கு போனா என்னப்பா கெட்டு போச்சு. லட்சுமி, என்ன திருத்திட்டம்மா, என்ன திருத்திட்ட. இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா, குடிக்க மாட்டேன். இந்தம்மா, இந்தம்மா. என்ன நீடா கவலையா உட்கார்ந்து இருக்க? யாரியா நீங்க? என்ன நீடா மால் காட்டுற? நாமெல்லாம் மில்லியம்மா தோஸ்து இல்ல. ஐயா, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
இனிமே நான் சாராய கடை பக்கம் வரமாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். முடியும் நினைக்கிற? அதான் நடக்காது. பல வருஷத்து பழத்தை திடீர்னு நிறுத்தினா நீ பொசுக்கன்னு போயிடுவ. பொசுக்கன்னு போயிடுவேன். அப்ப என் மகளோட கேதி உடம்பெல்லாம் ஆடுது. சீக்கிரம் குடி. ஏய், முதலாளி திட்டப்படி அவங்க அப்பனை படுக்க வச்சிட்டோம். அவன் மகளை தூக்கிட்டு போய் முதலாளி படுக்கையில் போடுவேண்டா. வா. இந்த ஊருக்கு வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துருச்சு இல்லையா? ஆனா எனக்கு என்னோட தங்கச்சி தான் கிடைக்கும். லட்சுமி என்னது கையில? முத்த கூட முத்த கூட முத்த கூட இந்த கையில என்னோட தங்கச்சி ஒரு நாளாச்சு. லட்சுமி என் தங்கச்சி எங்க இருக்கா? தங்கச்சி எங்க? கடைசியா என் தங்கச்சி இருந்தாலும் தெரிஞ்சு அவ கிடைக்கல. எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. இந்த ஊரே மர்மம் தாண்டா. கவலைப்படாத, நிச்சயம் உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். வாடா. லட்சுமி, லட்சுமி,
யாரியா ஏடா என் வீட்டுல வந்து என்னையே யாருன்னு கேக்குறீங்களா? புது பசங்க குறைச்சுக்குவீங்க. என் மகன் லட்சுமி இருக்காரு, அவளோட அப்பன். நான் அவளோட அண்ணையா? அண்ணனா? அவன் ஜெயில அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என் லட்சுமி எங்க? இங்கதான் இருப்பா. லட்சுமி நல்ல பொண்ணு. சாராயம் குடிக்கிறதுக்கு பணம் கேட்டேன், புடவை வச்சு கொடுத்தா. இத்தனை நாள் உன் தங்கச்சி இப்ப குடியார வீட்டுல இருந்தா இப்ப உங்களை காணுமையா? என்ன சொல்ற? காணாமா? லட்சுமி, லட்சுமி இப்ப இல்ல. இல்லையா? ஐயோ, அந்த கேடி பசங்க எனக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்க. எல்லாத்தையும் நீதாயிக்கணும். ஒண்ணு தடுக்காதப்பா, தடுக்காதப்பா. நீ அடி, என்ன அடிச்சு கொள்ளு. இல்லை, நான் லட்சுமியை போல பல பெண்களோட வாழ்க்கைக்கு நான் எவனாயிடுவேன். இத்தனைக்கு காரணம் குடி. இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். எப்படியாவது என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட சேர்த்துருக்கப்பா, என்கிட்ட சேர்த்துருக்கப்பா. வாடி கிட்ட வாடி பொன்னப்புல துடிக்குது நாடி ஆசைக்கு பூச நான் போட வார ஆனந்த சுகத்தை நாளெல்லாம் தார நான் தொட்டா தேன் மட்டும் பூவாகும் பாரு கொஞ்சம் லேசா தொட்டு பாரிது காமத்து ரோசா. நீ போட்டுக்க சேர்ந்து போட்டுக்க மாத்தி மாத்தி ஆட்டத்தை நீ போட்டுக்க சேர்ந்து போட்டுக்க போட சொன்னா போட்டுக்கிறேன், புரியலன்னா கேட்டுக்கிறேன். போட சொன்னா போட்டுக்கிறேன், புரியலன்னா கேட்டுக்கிறேன். எது வேணும் அது போல உனக்காக மாத்துறேன். வாடி கிட்ட வாடி பொன்னப்புல துடிக்குது நாடி வாடி கிட்ட வாடி பொன்னப்புல துடிக்குது நாடி சிரமமடி போக போக புரியும் அடி
புதுசுலதான் சிரமமடி போக போக புரியுமடி பொறுப்போட பழகிக்கிட்டா எல்லாமே சுலபந்தா கொஞ்சம் லேசா தொட்டு பாரிது காமத்து ரோசா கிட்டவாடி பொன்னப்புல துடிக்குது நாடி வாடி கிட்டவாடி பொன்னப்புல துடிக்குது நாடி நீ செஞ்ச வேலையா? வெரி குட். நான் சொன்ன மாதிரியே அந்த கூட்டத்தோட ஆயுத கிடங்கு கண்டுபிடிச்சிட்டியே. இத கொண்டு போய் விஜய்ட்ட கொடுத்துரு. சீக்கிரம் போ. முதலாளி துப்பாக்கி தூக்கிட்டாரு. குரங்கு கிடைச்சது துப்பாக்கி நடா காலிலேயே மிதிச்சிருவான். கையில் இந்த பேப்பரை தூக்கிது. ஒரு துண்டு விடாம மொத்தத்தையும் பொறுக்கி ஒட்டுங்கடா. அதுல என்ன எழுதி இருக்கிறது படிச்சது. சுத்து போச்சு. நம்ம ராஜா சுத்து போச்சு. பாருங்க ராஜா, உன்னை யார் சுட்டது? உன்னை யார் சுட்டது? அந்த நாகலிங்கம் தான் சுற்றுப்பான். ராஜாவை சுட்டு கொன்னவனை வெட்டி போட்டு வருவேன். என் பின்னாடி யாரும் வராதீங்க. அண்ணன், வள்ளி கையில அருவாளோட நாகலிங்கம் விட்டு ஓடிருக்கா. என்ன சொல்ற? நாகலிங்கம் நம்ம குரங்கு ஒண்ணு சுட்டு கொன்னுட்டான். அந்த ஆத்தல் தாங்க முடியாம தான் போயிருக்கான். புறப்படுங்க. விஜய், ஊருக்குள்ள போகும்போது மாறு வேஷத்துல போ. என்னப்பா இது வினோதமான உடை?
எனக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு வினோதமான ஊரு. இங்க பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் இப்படி மாறு வேஷத்திலேயே திரியற இல்ல? ஆமாங்க. பொறுக்கி நாயே சொல்லுடா, எங்க இருக்கிறாங்க இந்த விரோதி பசங்க? தெரியாது. தெரியாது? இதோ இருக்குடா, குரங்கு கொண்டுட்டு வந்த கடுதாசி. ஆயுத கிடங்கு இருக்குமிடம் தெரிந்து விட்டது, உடனே வரவும். வீரர்கள் இதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாது? ஏய், இவனையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது. நீயும் கூட்டாளியுமா சேர்ந்துகிட்டு ஏமாத்த பாக்குறீங்களா? ஏய், நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்தீங்க? ஏன் என் வீட்டுல தங்குனீங்க? எல்லாமே எனக்கு தெரியும்டா. எல்லாமே எனக்கும் தெரியும்டா. நீ நல்லவனா வேஷம் போட்டு நாட்டுக்கு எடுக்கிற நாசகாரன். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்ல நான் பேச மாட்டேன். கத்தி பேசுமா? நாங்க ஆடிக்காத்துல பறக்கிற இலவம் பஞ்சு இல்லடா, ஆட்டி அசைக்க முடியாத இரும்பு சுவர். அதை உடைக்க எந்த சித்தனாலும் முடியாது, எத்தனாலும் முடியாது. இவனை கட்டுடா. இப்போது உண்மையை சொல்லு. தெரியாது. தெரியாது, தெரியாதுன்னு மறுபடியும் சொல்லி யாத்திரத்தை கலப்பாத. உன்னை கொண்டே போட்டுருவேன். பாதையில போறவன் எல்லாருமே ஒரு நாள் பாடையில போறவன் தான்டா. என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, ரத்த வெள்ளத்துல வீசி எறிஞ்சாலும் சரி, அதுல ஒரு துளி ரத்தம் கூட உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதடா. உன் ரத்தம் யாருக்குடா வேணும்? இவ்வளவு வச்ச உண்மையை வரவழைக்க. தேடி பயல ஒரு பொண்ணு கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறியே, வெக்கமா இல்ல? ஆமா, பாவம் பொண்ணு. உன்னையே நம்பி வந்த தாய் குலத்தோட கண்ணு தவிக்குது, துடிக்குது, கண்ணீர் வடிக்குது. இப்போவாவது உண்மையை சொல்றா. சொல்றா உண்மைய. சொல்லாதீங்க. இந்த வெறி நான் இங்க சதைய கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எரிஞ்சாலும் சரி, என் நரம்ப ஒவ்வொன்னா உருவி வீசி எரிஞ்சாலும் சரி, என் ரத்தத்தை ஒவ்வொரு சொட்டா உறிஞ்சி குடிச்சாலும் சரி, நீங்க வாயை திறக்காதீங்க. திறக்காதீங்க. பட்ட கழுத, இப்ப உனக்கு போக போறது உயிர் இல்ல, மானம். இப்ப எல்லார் முன்னாலையும் உன்னை நிர்வாணப்படுத்த போறேன். நீங்க கவலையே படாதீங்க. என்ன நிர்வாணம் பண்ணட்டும், என் கற்பை பறிக்கட்டும். என்ன போல பல பெண்களோட கற்பு காப்பாற்றப்படுறதுக்காக என் மானம் போகட்டும், என் கற்பு போகட்டும், என் உயிரை போகட்டும். அவங்க இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படியா? தீங்களா? இவனை மரத்தோட நெருப்பு வச்சு கொடுத்துங்கடா. அப்போ அது உண்மையாட்டம். இடையில நெருப்பு பத்தி எரியுது. உன் தலை எரிஞ்சு சாம்பலாகிறதுக்குள்ள உண்மையை சொல்றான். உன்னால என் உடலத்தை எரிக்க முடியும், என் உணர்ச்சியில எரிக்க முடியாது. அதையும் சேர்த்து எரிக்கிறான். கொடுத்துங்களா?
நீ எங்கடா இங்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அது இருக்கட்டும். மீனா இங்க. மீனவா? அவளை நான் பார்க்கவே இல்லையே. அப்படியே. சரி வா போலாம். என்னங்க வள்ளி இங்க வந்தாளா? அவ அப்பவே தப்பிச்சு வந்து முகாமுக்கு போயிட்டாளே. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாகலிங்கம் மட்டும் இவ்வளவு அக்கிரமங்களை செய்திருக்க முடியாது. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அவங்க இருப்பிடத்தை நாம கண்டுபிடிச்சாகணும். அது என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன செய்ய போற? பாருங்களேன், நாளைக்கே நடுத்தரல நடனம். அம்மாடியோ நாட தயார். உங்க தலைவர் முன்னாடி மாத்திரம் நான் வந்து ஆடுனா அவர் மட்டும் என்ன உங்க எல்லாரையும் ஆட்டி வச்சிடுவேன். அப்புறம் நினைக்கிற இரியா எங்க கூட்டத்தோட வந்து ஆடுறேன். உனக்கு ஒரு காலம் இங்கே இருக்கு, அதில் தீரும் முந்தன் கணக்கு. வீணாட்டம் போடாதே, உனையெல்லாம் புயலானதே. வேங்கை முன்னே அணை கூட எலியானதே. இன்று புயலானது, ரத்தம் கொதிப்பேறுது. ஊரையேக்கும் உனக்கு ஒரு காலம் இந்தன் கணக்கு. வீணாட்டம் போடாதே, உனையெல்லாம் புயலானதே. வேங்கை முன்னே அணை கூட எலியானதே. எங்கள் கூட்டத்தை எண்ணாதே லேசா, கள்ளச்சந்தைக்கு நீதானே ராஜா. எங்கள் கூட்டத்தை எண்ணாதே லேசா. ஊழல் பெருச்சாளி ஊருக்குள் வந்தால் நாடு அதை தாங்குமோ? நன்மை அரங்கேறுமோ? ஊரையைக்கும் உனக்கு ஒரு காலம் இங்கே இருக்கு, அதில் தீரும் முந்தன் கணக்கு. வீணாட்டம் போடாதே, எல்லாம் புய
இளம் தோழர் துயில் நீங்கி எழுந்தால் வீரம் விளையாடுமே, நியாயம் பயிராகுமே. ஊரையைக்கும் உனக்கு ஒரு காலம் இங்கே இருக்கு, அது தீரும் உந்தன் கணக்கு, வீணாட்டம் போடாதே. பூனை எல்லாம் புயலானதே, வெங்கை முன்னை யானை கூட எலியானதே. பூனை எல்லாம் புயலானதே, வெங்கை முன்னை யானை கூட எலியானதே. கோடி கோடியா பரிசு கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத அட்டகாசமான ஆட்டம். அதை விட பிரமாதம். ஏண்டா என்னைய ஏமாத்த பாக்குறீங்க? அன்னைக்கு தீ வச்ச மரத்துல இருந்து தப்பிச்சுட்ட. இன்னைக்கு தம்பி, இந்த மரியாதைக்குரிய நாய்களை எல்லாத்தையும் சுட்டு தள்ளிவிடா. திருடிடுச்சு. குரங்கலடா, ராமனின் தூதுவன், எங்களின் தோழன். புரிஞ்சுக்கங்கடா முண்டங்களா. இவனுங்களா புரியுதா? அண்ணே விஜய் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்களேன். என்னாச்சு உனக்கு? வீட்டுல எங்க அப்பாவை கொண்டுட்டு என்ன கற்பழிக்கிறதுக்கு 4-5 மரணம் வந்திருக்காங்க. வாங்க. இப்பதானே உங்க அப்பாவை பாத்துட்டு வர்றோம். இப்பதானே கொலைய பண்ணாங்க. வாங்க. பாப்பா, உன்னை கெடுக்க வந்தாங்க இங்க. ஏமாந்துட்டீங்க, நல்லா ஏமாந்துட்டீங்க. என்ன சொல்ற? நான் சொன்னதெல்லாம் பொய். ஆமா, உங்களை காணமே ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லி அழுத. இப்படி பொய் சொல்லி கூப்பிட்டாதான் நீங்க வருவீங்க, மறுபடியும் இங்கேயே வந்து தங்குவீங்கன்னு அப்பா சொன்னாரு. அதனாலதான். சரி, உங்க அப்பா இங்க இருக்கேன்டா. என்கிட்ட இருந்து தப்பிக்கோ. பாத்தீங்க எப்படி புடிச்சம்? பாத்தீங்களா? தலைய கதவை நான் திறக்க போறது உங்க மரண கதவை. இந்த பங்களாவுக்குள்ள ஒரு ரகசிய இடத்துல நான் ஒரு டைம் பாவம் மறைச்சு வச்சிருக்கிறேன். அது இன்னும் 15 நிமிஷத்துல வெடிக்க போகுது. இந்த பங்களாவே தூள் தூள் ஆக போகுது. நீங்க எல்லாருமே காலி. என்னை எதிர்க்கிற இந்த அந்நிய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக உன்னை என்ன அர்ப்பணிக்க தயாராக வரேன். தர்மலிங்கம், என்ன அந்த 2 பசங்களையும் வஞ்சகமா புடிச்சிட்டேன். பங்களாவுக்குள்ள பாம்பு வச்சு கொல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். சாபாஸ். சரி, விட்டது சொல்ல. இல்லப்பா, நம்முடைய எதிரிங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இல்லை. அவங்க இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கத்தான் நமக்கு வழியே இல்லையே. இருக்கு. அவங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கும். அவங்களை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணா உண்மை வெளியே வரும். அருமையான யோசனை. அப்படியே செய்வோம். அவங்க அழிஞ்சிட்டா அப்புறம் நம்ம ஆட்சிதான். நீ உட்காரு. அப்பா கூட இருக்கவே மாட்டாப்பா. இன்னைக்கே போய் அந்த விடுதலை வீரர்கள் கூடவே இருக்க போறேன்.
சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நாட்டின் நல்ல இளம் சிங்கங்களே, புதல்வர்களே, தங்க கம்பிகளே, பாருங்கள், கேளுங்கள். ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அல்லாடுகிறீர்கள்? உங்களை துடிக்க துடிக்க வைத்த துரோக கும்பலால் தானே. அது அவர்கள் குற்றமா? இல்லை இல்லை, உங்கள் குற்றம். நீங்கள் பயந்தீர்கள். அவன் உங்கள் முதுகிலே பல்லக்கு ஏறினான். நீங்கள் ஓடினீர்கள். அவன் துரத்தி துரத்தி சுட்டான். சிரிக்க சிரிக்க கொன்றான். உங்கள் கண்ணீரையும் தண்ணீரையும் பன்னீராக பருகினான். தாழ்ந்தும் வீழ்ந்தும் கிடந்த தலைகளை அறுத்தறிந்தார். கேவலம் ஒரு புழு கூட தான் சாவதற்கு முன்னால் தன் உடம்பை வளைத்து நெளித்து தன் எதிர்ப்பை காட்டுவதில்லையா? அந்த துணிவு கூட உங்களுக்கு இல்லையா? ஆகவே உங்கள் ஏக்கம் எழுச்சியாக மாறட்டும். மேடை ஏறுங்கள். எதிரியின் முதுகுதான் அந்த மேடை. மரம் குளிர்க்க வேண்டாமா? பாலைவனம் செழிக்க வேண்டாமா? கெட்டகுடி திறக்க வேண்டாமா? நட்டணித்து விழிய வேண்டாமா? ஆகவே வாழ்வா சாவா என்ற போராட்டத்திலே குதியுங்கள். புறப்படுங்கள். கொட்டும் மழையிலே, வீசும் புயலிலே, கல்லும் முள்ளும் நிறைந்த கடும் காட்டிலே நமது லட்சிய பயணம் தொடங்கட்டும். இது நமது இறுதி போராட்டம். நீங்கள் அனைவருமே பட்டாளத்து சிப்பாய்கள், படைத்தளபதிகள். வில் முழங்கட்டும். இந்த மண் அதிரட்டும். படை திரளட்டும். பகைவர் மிரளட்டும். வீரம் விளையாடட்டும். வெற்றி பூக்கட்டும். இடி முழங்கட்டும். வெற்றி கொடி பறக்கட்டும். அடங்கியது போதும், குடுங்கியது போதும். உன் கட்சி என் கட்சி என்ற கட்டை கட்டியது போதும். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சண்டையிட்டதும் போதும். புறப்படுங்கள், புறப்படுங்கள். தங்கங்களே ஒன்று சேருங்கள். தங்கங்களே ஒன்று சேருங்கள். தங்கங்களே ஒன்று சேருங்கள். தன் மானம் காக்க பாருங்கள். குற்றம் புரிந்த கெட்ட மதிகளின் கொட்டம் ஒடுக்க பாருங்கள். தங்கங்களே ஒன்று சேருங்கள். தன் மானம் காக்க பாருங்கள். குற்றம் புரிந்த கெட்ட மதிகளின் கொட்டம் ஒடுக்க வாருங்கள். அழுது ஒதுங்கி கிடந்தால் உங்கள் அடுப்பை கரையானரிக்கும். 1000 பேராய் திரண்டால் அந்த அரக்கனின் திமிரும் அடங்கும். ஆணவ பேய்களை அழிப்போம். பகையின் ஆணிவேர்களை அறுப்போம். தங்கங்களே ஒன்று சேருங்கள். தன் மானம் பாருங்கள். குற்றம் புரிந்த கெட்ட மதிகளின் கொட்டம் ஒடுக்க வாருங்கள். சிந்தனை செய்வது இல்லை. இது தலைகளை ஆட்டும் பொம்மை. ஒரு நாள் சோறு கிடைத்தால் தன் மானம் விற்கும் மந்தை. 2 கண்களை இழந்தும் இது எந்த யுகத்தில் திருந்தும். 2 கண்களை இழந்தும் இது எந்த யுகத்தில் திருந்தும். தங்கங்களே ஒன்று சேருங்கள். தன் மானம் காக்க வாருங்கள். குற்றம் புரிந்த கெட்ட மதிகளின் கொட்டம் ஒடுக்க வாருங்கள். கணவன் இருக்கும் போதே திருடர் கட்டிய தாலியை அறுத்தார். கணவன் இருக்கும் போதே திருடர் கட்டிய தாலியை அறுத்தார். கண்ணீர் விட்டது குழந்தை அந்த காட்சியை கண்டு ரசித்தார். வெளுக்க போகுது கிழக்கு, அடவிடிந்தால் உலகம் உனக்கு. தங்கங்களே ஒன்று சேருங்கள். தன் மானம் காக்க வாருங்கள். குற்றம் புரிந்த கெட்ட மதிகளின் கொட்டம் ஒடுக்க வாருங்கள்.
கரண்ட் வந்து. தங்கச்சி மகளே நீமா? ஆமா நானே தான். எப்பா எனக்கே குண்டு வச்சுட்டு வந்தீங்கல்ல. உங்க 2 பேரால இந்த 10,000 பேர் சாகிறத விட இந்த 10,000 பேருக்காக நீங்க 2 பேர் சாகிறது எவ்வளவு பரவாயில்ல. டேய் நீயாவது என்ன காப்பாத்துறா? உடம்பு முந்தம் திமிர் பிடிச்ச நாகலிங்கம். உன்னால பாழாக்கப்பட்ட மக்கள் எரிமலையா புயலா திரண்டு வந்திருக்காங்க. பாத்தியா? என்ன செய்ய போறீங்க? வண்டியில போறீங்களா இல்ல மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்க போறீங்களா? நம்பிக்கைதா அது மட்டும் முடியவே முடியாது. நீ அவங்களை வெட்டின, இப்போ அவங்க உங்களை வெட்ட போறாங்க. நீங்க அவங்க விட சீக்கிரம் இப்போ ஒண்ணு நெருப்ப தூக்கி போட போறாங்க. இருட்டு நாய்களே, எத்தனையோ பெண்களை கற்பழிச்சீங்க. அந்த பாவத்தை வேங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்க தலையை சீவி எறிய போறாங்க. அந்த காட்சியை பார்க்காம இந்த படம் திரும்பவே திரும்பாது. நடக்கவே நடக்காது. என் தெய்வம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன அழிக்கவே முடியாது. அந்த தெய்வம் கூட உன்னை மன்னிக்காதா? இது தெய்வம் இல்லடா, என்ன காப்பாத்த போறேன். நம்ம எல்லா வண்டிகளையும் எடுத்துக்கிட்டு என் பின்னாலேயே வாங்கடா. பாக்குறேன், உன்னை விட மாட்டேன்.
உன்னை நான் கொல்ல மாட்டேன்டா. போடா. ஐயோ, என்ன விட்டு, என்ன கொன்னுடாத, என்ன விட்டு, என்ன விட்டு. போடுறா, உனக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா, தம்பி, ஆபத்து. ஆமாண்ணா, வாங்க தப்பிச்சு போயிடலாம். அநீதி அழிஞ்சே தீரும், உண்மைதான் வெற்றி பெறும்.